ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனுடைய கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வீடியோ வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம A to Z எல்லா மாடல்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எல்லாமே இனிக்கும் கணிதம் அப்படின்ற சீரிஸில் வந்து இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் இருக்க சம்ஸ் வந்து நீங்கள் நோட் போட்டு ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். வேறு எதுவும் வந்து பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது சிம்பிளிஃபிகேஷனுடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதிப்பு கான் கொடுத்துட்டு ரூட்டில் 16 x⁻16 கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இது எப்படி அதெல்லாம் அந்த 16ன்றது இந்த ரூட்டுன்றது 16க்கும் பொருந்தும், அந்த x⁻16க்கும் பொருந்தும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இங்கே ரூட் ஆஃப் 16 நமக்கு என்னது 4. கரெக்டுங்களா? 4 ஸ்கொயர் தான் நமக்கு என்னது 16. அப்போது 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4 வரும். ஓகேவா? இப்போ இந்த x⁻16 இருக்குது. நான் இந்த ரூட் எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாங்களா? ஸோ ரூட்டை போகணும்னா இந்த மாதிரி ரூட்டை வந்து 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த மாதிரி பவருக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போது 4x⁻16 × 1/2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 16 × 1 16 டிவைடட் பை 2 இருக்குது. அப்போ 4 2 8 2 16 அடிச்சிடலாம். அப்போ மேலே என்ன இருக்குது? 4x⁻8 அப்படின்னு தான் இருக்குது. அப்போ அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ரூட் எடுக்கிறோம். இங்கே என்ன ரூல் யூஸ் ஆகுதுன்னா பவருக்கு மேலே பவர் இருக்கும்போது நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்ற ரூல் தான் வந்து இங்கே யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு கியூப் ரூட் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அதே தான். இப்போது எப்படி நம்ம அதாவது ரூட்னா ஸ்கொயரை 1/2ன்னு எழுதுறோமா, இதே கியூப் ரூட் ஆயிடுச்சுன்னா 1/3ன்னு எழுதணும். அதே 4 ரூட் ஆயிடுச்சுன்னா 1/4 அப்படின்னு எழுதணும். அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு கியூப் ரூட் இருக்குது, அதனால் 1/3 எழுதுறேன். அடுத்தது 4 இருக்கிறதுனால 1/4 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இப்பயும் சேம் அதே தான். என்னது, பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். அப்போ மல்டிபிள் பண்ணால் 2 × 1/3 × 1/4. இப்போ இது அடிக்கலாமா? 4 2 2 2 4ன்னு அடிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸு 1/6 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னாலும் அதே கான்செப்ட் தான். பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன இருக்குது? 1/2ன்றது பேஸில் இருக்குது. பவரில் என்ன இருக்குது? 2 × -2 × -1. அப்போ என்ன வரும்? 2 2 4. 4 1 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +4. அப்போ 1/2 × 4. இது மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 4 அப்படின்றது வருது. 1/2 × 4 அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1 வந்து இது என்ன பண்ணலாம், 1/2 4 முறை மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இல்லைனா நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் இந்த 4ன்றது 1க்கும் வரும் 2க்கும் வரும். அப்போ எழுதிங்க. 1 வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாம்னா ஒன்று தான் வரும். 2 வந்து 4 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். 2/4னா இப்போ 2 2 4 4 8 8 16. அப்போ 1/16 அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 சம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 3 ஒரு மாடலில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுனா 999 அப்படின்றதுல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன, ஃபஸ்ட்டு மாடல் என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 3 நம்பரும் வேறு வேறையாக இருக்கும். இந்த 3 நம்பரும் வேறு வேறையாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 நம்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 வந்துருச்சுங்களா? இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறது. அடுத்தது இந்த 3 நம்பருமே ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி 3 மாடல் வந்துருக்கும். அந்த 3 மாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மாடல். இது வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ 3 மாடலும் வெவ்வேறு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த இன்ட்டுக்கு அப்புறம், அதாவது இந்த கலப்பு பின்னமாக இருக்கா, கலப்பு பின்னத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிங்க. இன்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கேருந்து எத்தனை 9 இருக்குதோ அத்தனை 0 போட்டுடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஸோ இந்த 3 சம்லேயுமே இந்த ஃபஸ்ட்டு 2 சம்மும் கொஞ்சம் சேமாக இருக்கும். தேர்ட் சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா இந்த இன்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எழுதிடும். எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 வந்து போட்டுருங்க. 3 9 இருக்குது, அதனால் 3 0 வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 3 நம்பர், இந்த 2 நம்பரும் வெவ்வேறையாக இருக்குல்ல. ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கணும். 196 / 28 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 28 7 28 பார்த்தீங்கன்னா 196. அப்போ என்ன பண்ணணும்னா 7 அப்படின்றத போடுறோம். இப்போது ப்ளஸில் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ் போனோமா மைனஸ் பண்ணணுமான்றதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பின்னத்தை பாருங்கள். மேலே வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் போட்டுக்கணும். மேலே வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 28 விட 27 வந்து சின்னது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து கடை வாங்கினா என்ன ஆகும், 10 ஆகிடும். இங்கே 9, இங்கே 9, இங்கே 5ன்னு வரும். 10ல் 7 போச்சுன்னா 3 9 9 5 9.
ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது இதுதான் 195,993 ஆன்சர். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த இன்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இங்கே எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 வந்து சேர்த்துடுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு நம்பரும் வெவ்வேறியாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் அப்படியே அடிக்கிறோம். ஓகேங்களா? அடித்து வர ஆன்சரை ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு பார்க்கணும். மேலே இருக்கிற நம்பர் பாருங்கள். இந்த பின்னத்தில் மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா மைனஸு, பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு போடுறோம். அது நம்ம இங்கே மைனஸ் இருந்தாலும் மைனஸ் பண்ணி எழுதணும்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கே பாருங்கள் 999 40 / 47 × 47 இருக்குங்களா? ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இங்கே இன்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ 47 அப்படியே எழுதிடும். இங்கே 999 இருக்குது, அதனால் 000 வந்து போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே வந்து ரெண்டு நம்பரும் வெவ்வேறியாக இருந்ததுனால அடித்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இது அடித்தாலும் நமக்கு என்ன வரும்? 1 தான் வரப்போகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 47 இருக்குது பார்த்தீங்களா? இந்த பின்னத்தில் இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னது 7. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 தான் ப்ளஸ் பண்ண போகிறோமா மைனஸ் பண்ணோமான்னு பார்க்கணும். ஸோ அதே கான்செப்ட் தான். எங்கே பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் இருக்குது. 47ஓட 40 வந்து சின்னது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 10 10ல் 7 போச்சுன்னா 3 ஆகிடும். இங்கே 9 இருக்கும், இங்கே 9 இருக்கும், 6 இருக்கும், 47. அப்போ 46,993 அப்படின்றதா நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சம்முக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரெண்டுமே சேம் தான். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இதை அடித்து வர ஆன்சரை நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணுறோமான்னு பார்க்குறோம். இங்கே வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து ப்ளஸ் பண்ணுறோமா மைனஸ் பண்ணுறோமான்றதை பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நியூமரேட்டர் வந்து சின்ன நம்பர் ஆச்சுன்னா மைனஸ் பண்ண போகிறீங்க, நியூமரேட்டர் பெருசாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ண போகிறீங்க. இது 2 மாடல். அடுத்த தேர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே ஒரே மாதிரி இருக்கா? ஸோ 999 அதே மாதிரி இங்கேயும் 999 இங்கேயும் 999 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 995 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 999 999க்கு முன்னாடி நம்பர் என்னது 998. கரெக்டாக? இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 996. இதுதான் ஆன்சர். ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி 3 சேம் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் எழுதிங்க, இந்த பகுதிக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 3ம் ஒரே ஒரு மாடல் தான். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை. இங்கே என்ன பண்ண போகிறீங்க? அடித்து போட்டு அதை வந்து ப்ளஸோ மைனஸோ பண்ணுறீங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. இது வந்து முன்னாடி நம்பரு, அதுக்கப்புறம் பின்னாடி நம்பர். அவ்வளோதான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 1 - 1/3 × 1 - 1/4 × 1 - 1/5 அப்படியே போயிட்டே இருக்கும்போது 1 - 1 / 1000 அப்படின்னா இதனுடைய சுருக்கி இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இது வந்து பாருங்கள் கலப்பு பின்னமாக மாற்றலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 3 இது வந்து பின்னமாக மாற்றிக்கலாம். 3 3 3ல் 1 போச்சுன்னா 2/3 வரும். கரெக்டுங்களா? இன்ட்டு தானே இருக்குது. ஸோ ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். அதேமாதிரி இதே பின்னமாக மாற்றுங்க. 4 4 4ல் 1 போச்சுன்னா 3/4. அதே மாதிரி 4/5 இப்படியே தான் போயிட்டே இருக்குது. ஓகேவா? கடைசியில் என்ன வருதுன்னா 1000 1000ல் 1 போச்சுன்னா 999 / 1000 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 3க்கு இங்கே 3 கேன்சல் ஆகுதா? 4க்கு 4 கேன்சல் ஆகுதா? அடுத்தது என்னவா இருக்குங்க? 1 - 1/6 அதே மாதிரி 1 - 1/7 இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி இங்கே வரும்போது என்ன ஆகிறோம்? 5/6 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6/7 இப்படி போய்ட்டு அப்போ 5 6 இந்த மாதிரி பாருங்க. அப்போது கீழே மொத்தமே கேன்சல் ஆகிட்டே போகுது. இப்படியே கேன்சல் ஆகிட்டே போகும்போது கடைசியில் இங்கே என்ன இருந்திருக்கும்? 998 / 999 × 100 இப்படி தான் இருந்திருக்கும். இந்த 98 முன்னாடி இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ம் இந்த 1000 தான் நிற்குது. கரெக்டுங்களா? அப்போ 2 / 1000 தான் நமக்கு வந்து ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கேன்சல் ஆகிட்டே போகுது. இங்கே மேலே இருக்கிற நம்பரும் கடைசியில் கீழே இருக்கிற நம்பர் தான் பேலன்ஸ் நிற்கும். நமக்கு போட்டுகிட்டே வந்தோன்னா அதனால் நமக்கு இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அப்படி இல்லை ஃபார்முலா அப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிடுங்க. பின்னமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இதை அடிச்சிடலாம். 1 2 2 500 2 10 அப்போ 1/500 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக போகிறது. அப்படி இல்லை எனக்கு ஃபார்முலா அப்படி ஞாபகம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பின்னமாக எழுதிடும். 4/5 அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் நமக்கு 999 / 1000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இதில் ஃபார்முலா மாதிரி எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எழுதணும்னா முதல் எண் டிவைடட் பை, அதாவது மேலே இங்கே முதல் எண் டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்புன்னு சொல்லிட்டு கடைசி எண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே முதல் எண் என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. இங்கே கடைசி எண் என்ன இருக்குது? நமக்கு 1000 இருக்குது. அப்போ 2 / 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/500 அப்படின்றது வந்து ஆன்சராக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்டுலே இருந்துச்சு எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டில் வந்து ப்ளஸில் வருது. இந்த மாதிரி இன்ட்டு அதேமாதிரி ப்ளஸ் இது மாதிரி கன்செக்டிவ் நம்பர் ஒன்று இங்கே 3ல் ஸ்டார்ட் ஆகுது, 4ல் முடியுது, 4ல் ஸ்டார்ட் ஆகுது, 5ல் முடியுது, 5ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து கன்செக்டிவ் நம்பர் வந்து இங்கே நடுவில் ப்ளஸ் வந்து இங்கே மல்டிபிள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 / முதல் உறுப்பு. ஓகேவா? முதல்
உறுப்பு மைனஸ் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா 1 டிவைடட் பை கடைசி எண்ணுடைய உறுப்பு கடைசி எண் உறுப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபார்முலா எழுதிங்க. அப்போது 1 டிவைடட் பை முதல் உறுப்பு என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, மைனஸ் 1 டிவைடட் பை கடைசி உறுப்பு என்ன இருக்குது, நமக்கு 10 இருக்குது. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுங்க. 1/2 மைனஸ் 10 1/10 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 1க்கும் 2க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 10 தான் வந்து எல்சிஎம் கிடைக்கும். அப்போ 5 மைனஸ் 1 அப்போ 4 டிவைடட் பை 10ன்னு வரும். இது அடிச்சிங்கன்னா 2 2 4 5 2 10 அப்போ 2/5 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 இந்த மாதிரி மல்டிபிள் அண்ட் ப்ளஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. 1 டிவைடட் பை முதல் என்னுடைய அந்த முதல் உறுப்பு எதுனும் கடைசி என்னுடைய கடைசி உறுப்பு எது போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்னென்னா மேலே வந்து ஒன்றுலேயே வருது, ஆனால் இங்கே என்ன வருதுன்னா எல்லாமே நம்பர்ஸில் வருது. அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளி வச்சாலும் மல்டிபிள் தான். அதே மாதிரி ஸ்கொயரில் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே ஃபார்முலா தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். 1 டிவைடட் பை முதல் என்னுடைய உறுப்பு அதே மாதிரி மைனஸ் 1 டிவைடட் பை கடைசி என்னுடைய உறுப்புன்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. அப்போ 1 டிவைடட் பை முதல் எண் உறுப்புனது 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் 1 டிவைடட் பை கடைசி எண் உறுப்பு 10 ஸ்கொயர் இருக்குது. அப்படியே எழுதிக்கலாம் ஸ்கொயர். அதுக்கு அப்படியே எழுதிங்க 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 டிவைடட் பை 100 வருங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 1/1 1 எழுதிட்டு 1 டிவைடட் பை 100 எழுதிட்டு ஈஸியாக வந்துடும். 100 மைனஸ் 1 99 99 பை 100 அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேம் மாடல் சம் தான். உங்களுக்கு இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த சம் வந்து கொண்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கே மல்டிபிள் அண்ட் ப்ளஸில் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை அந்த முதல் என்னுடைய அந்த முதல் உறுப்பு எழுதணும், இங்கே கடைசி வந்து கடைசி உறுப்பு வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாடல். இது அப்படியே ஒரு செட்டை எடுத்துங்க. ஸோ இதிலிருந்து அப்படியே ஒரு செட்டு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். மேலே எல்லாமே ஒன்று, நடுவில் வந்து ப்ளஸ் வருது. ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா ரூட்டில் வருது பாருங்கள். வேல்யூஸ் வந்து என்ன வருது, ரூட்டில் வருது. இந்த சம் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அப்படியே 9 நம்பர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா 1ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் வரணும் ஃபார்முலா. லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, √100 இருக்குது. மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ √100 ரூட் தான் 10 10 மைனஸ் 1 9 அப்படின்றது ஆன்சர் வரும். அடுத்து எங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம் வரணும். ஃபஸ்ட் டேர்ம் என்னது, நமக்கு √9 இருக்குது. மைனஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது, நமக்கு √4 இருக்குது. அப்போது 3 மைனஸ் 2 9க்கு 3 2 4க்கு வந்து 2 3 மைனஸ் 2 1 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸ்ஸா மைனஸான்றது இங்கே எப்படின்னா இங்கே ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இங்கே கொஷினில் மைனஸ் கொடுத்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த ரெண்டு சம்முக்கு வந்து அப்படி தான் வரும். அதே மாதிரி தான் இந்த சம்முக்கும் இங்கே எல்லாமே ப்ளஸில் இருந்தால் நம்ம மைனஸ் போடுறோம். அதே கொஷினில் மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போடணும், ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் வந்து போடணும். ஆனால் ஃபார்மில் என்னென்னா 1 டிவைடட் பை முதல் உறுப்பு 1 டிவைடட் பை கடைசி உறுப்பு தான் ஜென்ரலாக வருது. இங்கே கொஷினில் ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா இங்கே மைனஸ் போடுங்க, கொஷினில் மைனஸ் வச்சாங்கன்னா ப்ளஸ் போடுங்க. இந்த ரெண்டு சம்முக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகும்போது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் போட போகிறீங்க. ப்ளஸ் இருக்குதுனா மைனஸ் போடுறோம், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுறோம். அதே மாதிரி நம்பர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து போடுறீங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி மல்டிபிள் கொடுத்துட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா நமக்கு வந்து என்ன வேல்யூனா அதுக்குள்ளே இருக்கிற அதே வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 8 வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ சேம் மாதிரி தான் இங்கே எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னா இது இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா உலகத்தை அப்படியே போடணும். பட் இங்கே இன்ஃபினிட்டி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி போகணும். x ஹோல் பவர் 2n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இங்கே எக்ஸ் அப்படின்றது என்னன்னா இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸு. n அப்படின்றது எத்தனை முறை இந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு வந்து 2 பவர் என்னுடைய வேல்யூ 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 5. ஓகேவா? ஸோ அப்போது 10 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 5 இருக்குது. அப்போ 9 2 பவர் 5னா என்ன வரும் நமக்கு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 4 4 2 8 8 2 16 16 இன்ட்டு 2 32. டூ பவர் 5 சாரி 2 பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் பவர் 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n. ஓகேங்களா? ஸோ 2 பவர் என்ன, இது வந்து பவர் இந்த 5 வந்து மேலே இருக்குதுன்னு அர்த்தம். 2 பவர் 5 மைனஸ் 1 டிவைட் பை 2 பவர் 5னா நமக்கு என்ன வரும், 32 மைனஸ் 1 31 டிவைட் பை 32. ஓகேவா? ஸோ அப்படின்னா நான் ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கீழே எப்பயுமே 2 போட்டுங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த உள்ள என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே போட்டுங்க. மேலே என்ன பண்ணணும்னா இப்படி எழுதிங்க.
ஓகேவா? ஸோ இது எத்தனை முறை குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 முறை குடுத்துருக்காங்களா? ஸோ அத அப்படியே 5 முறை மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 32. இதில இந்த 32ல 1 மைனஸ் பண்ணி மேலே எழுதிருங்க. இது வந்து ஷார்ட்கட்டா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல. இங்க உள்ள என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ அத பேஸ்ல எழுத போறீங்க. மேல பின்னத்துல எழுதணும். ஸோ இங்க எத்தனை வாட்டி குடுத்துருக்காங்க மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த 2 சம் எதுக்காகனா இன்ஃபினிட்டி வரைக்கும் குடுத்தா உலகிற நம்பர் அப்படியே எழுதணும். இன்ஃபினிட்டி குடுக்கலனா இந்த ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து P/Q வடிவில் எழுதுறது வந்து ஃபார்முலா சம் வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ P/Q அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இது வந்து நீங்க ஆப்ஷன்லேருந்து போட்டாலுமே போடலாம். ஆனா டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஸோ ஒண்ணும் இல்ல. இந்த 0.45 இந்த பார் குடுத்துருக்காங்கல்ல, இத வந்து நீங்க எப்படி எழுதலாம் பின்ன வடிவில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இத ஒண்ணுனா நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 0.45 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு ஆன்ஸரா இருக்கும். டிவைட் உங்களால ஃபாஸ்ட்டா பண்ண முடியும்னா நீங்க ஆப்ஷன்லேருந்து போலாம். அப்படி இல்லைனா நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்து பாருங்க. ஒன்றும் இல்லை. ஸோ எப்பயுமே மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஓகேவா? P/Qனா P வந்திருக்கணும், Q ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அப்போ மேலே இருக்கிறது எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ப்ரொசீஜர் படி போடணும்னா அது வந்து லேட் ஆகும். ஜஸ்ட் நம்ம ஷார்ட்கட் ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே மேலே வந்து எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குதோ அதை வந்து அப்படியே எழுதிடணும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து என்ன பண்ணணும்னா, மேலே எத்தனை பார் இருக்குது, எத்தனை டிஜிட்ஸ்க்கு வந்து பார் போட்டுருக்காங்க, 2 டிஜிட்டுக்கு வந்து பார் போட்டுருக்காங்க, அத்தனை 9 போட்டுருங்க. எத்தனை பார் போட்டிருக்காங்களோ அத்தனை 9 போடணும். இன்கேஸ் பார் போடலைன்னா அதுக்கு பதில் 0 வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். இப்போ இதுக்கு பாருங்கள், அதே தான். மேலே நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எத்தனை பார் வந்து குடுத்துருக்காங்க, 3 நம்பருக்குமே பார் குடுத்துருக்காங்க. அதனால் 999 அப்படியே வந்து எழுதிடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். இப்போ இது வந்து ஜஸ்ட் 0 பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லுத்துக்குமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுத போகிறோம். எத்தனை பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 வந்து நம்ம போட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு வந்து பார் கொடுக்கல, 2 நம்பருக்கு தான் பார் கொடுத்துருக்காங்க. அப்போனா எப்படி போடுறோம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதே மாதிரி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பருக்குமே பார் கொடுத்துட்டாங்க. அதனால் மைனஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 63க்கு மட்டும் தான் பார் கொடுத்துருக்காங்க. இங்கே 4ன்றது வந்து பார் கொடுக்கல. அப்போ பார் கொடுக்காத நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிடணும் மேலே. ஓகேங்களா? டிவைடட் பை அதே மாதிரி 2 நம்பருக்கு வந்து பார் கொடுத்துருக்காங்க. நான் 99 போட்டுடுறேன். பார் கொடுக்காத நம்பருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 0 போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து போட்டுடுறோம். அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இல்லை. பாயிண்ட்டுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே வந்து எழுதிட்டு போகிறோம் ஃபுல்லாக. ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை பார் வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே மைனஸ் பண்ண போகிறோம். அதுதான் நியூமரேட்டர் கான்செப்ட். டினாமினேட்டர் கான்செப்ட் எத்தனை பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 போடணும். பார் கொடுக்காத நம்பருக்கு 0 போடணும். இவ்வளோ தான் சிம்பிளாக போடுறோம். ஓகேங்களா? 463ல் 4 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 459 டிவைடட் பை 990. ஓகேவா? இதை அடிக்க முடிஞ்சால் நம்ம அடித்து வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4375 இருக்குது. மைனஸ் ஏன்னா இங்கே 2 நம்பர் தான் பார் இருக்குது, 2 நம்பருக்கு பார் இல்லை. அதனால் அந்த பார் இல்லாத நம்பரை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான் மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே சேம் ஸ்டெப் தான். என்னென்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே போட போகிறோம். ஃபுல்லாக பார் கொடுத்துட்டாங்கன்னா எதுவும் மைனஸ் பண்ண போதில்லை. பார் கொடுக்கல, கொஞ்சம் நம்பருக்கு பார் கொடுக்கலனா அந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். டிவைடட் பை கீழே எப்பயும் போல் சேம் கான்செப்ட் தான். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பருக்கு வந்து பார் கொடுத்துருக்காங்க. 2 9 போட்டேன். 2 நம்பருக்கு பார் கொடுக்கல, அதனால் 2 0 வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 75ல் நமக்கு 43 போச்சுன்னா 352 வரும். 7ல் 4 போச்சு அப்படின்னா 3 வரும். மீதி அப்படியே அந்த 43 வரும். 4332 வரும். டிவைடட் பை 9900. ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 0ல் ஸ்டார்ட் ஆச்சா? இங்கே பாருங்கள் 1 பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் அதே ஈஸி தான். இந்த ஹோல் நம்பர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அதை ஜஸ்ட் அப்படியே போட்டுருங்க. இப்போ இது மீதி என்ன இருக்கும், 0.75 பார் ஃபஸ்ட்டு மாடல் வந்துருச்சுல, அந்த மாடலுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாடல் என்னது, எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுவோம். இங்கே ஃபுல்லுத்துக்குமே பார் கொடுத்துருக்காங்க, அதை எதையுமே மைனஸ் பண்ண தேவையில்ல. கீழே வந்து 2 நம்பருக்குமே வந்து பார் கொடுத்துருக்காங்க, 99 போட்டோம். அப்போது இதோட வேல்யூ என்னது, 175 டிவைடட் பை 99 அர்த்தம். அதாவது கலப்பு பின்னத்தில் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் பின்னமாக மாற்றிக்கலாம். 99 on 99 ப்ளஸ் 75 போட்டுங்க. 99 75 இது கூட்டிங்கன்னா என்ன வரும், 9 10
14க்கு 4 மீதி 1 17 ஓகேவா. அப்போ 174 டிவைடட் பை 99 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அப்படியே இப்படியே கொடுத்தா கூட ஆன்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சேம் மாடல் தான் இங்கேயும் பாருங்கள். இந்த 3 ஹோல் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது மீதி என்ன இருக்கும் நமக்கு 0.432 இந்த மாடல் வந்து போட போகிறோம். அப்போ மேலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எப்பயுமே 432 அப்படியே எழுத போகிறோம். மைனஸ் ஏன்னா பார் வந்து 4க்கு வந்து கொடுக்கல, அதனால் அதை 4 மைனஸ் பண்ணணும். கீழே 2 நம்பருக்கு பார் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பருக்கு பார் கொடுக்குறதுனால 0 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 432ல் உங்களுக்கு 4 போச்சுன்னா என்ன வரும் 428 வரும் டிவைடட் பை 990 வரும் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி எடுத்துங்க. அப்படி இல்லைனா இந்த 99 இதை வந்து பின்னமாக மாற்றிங்க. 990 × 3 + 428 கூட போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் சுழல் தசம எண் வந்து கான்செப்ட். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு மேலே நியூமரேட்டர் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக எழுத போகிறீங்க. பார் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எதையும் மைனஸ் பண்ண போகிறதில்ல. பார் கொடுக்கலன்னா அந்த நம்பரை மைனஸ் பண்ண போகிறீங்க. டினாமினேட்டர் என்ன பண்ண போகிறீங்க, எத்தனை பார் கொடுக்குறோங்களோ அதை 9 போடுறீங்க, பார் கொடுக்காத நம்பருக்கு 0 போடுறீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா 3வது மாடல் இது அந்த அப்படியே நம்ம வந்து இங்கே 2 கான்செப்டோடைய கண்டினியூஷன் தான். அந்த ஹோல் நம்பர் தான் அப்படியே வச்சுக்க போகிறீங்க. மீதி 0.7 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து போட போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.